ஒரு ஊர்ல காந்தம், ராமு அப்படின்னு அம்மா பையன் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ராமுவோட அப்பா அவரு சின்ன பையனா இருந்தப்பயே இறந்து போயிட்டதுனால ராமுவோட அம்மா அவனை பாத்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்த காசெல்லாம் பயன்படுத்தி பசுக்கள் வாங்கி அது மூலமா வர்ற பாலை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ராமு பெரிய பையனாயிட்டாரு. பால் வியாபாரத்துல வந்த காசை கொஞ்சம் காந்தம் வட்டிக்கு விட்டிருந்தாங்க. அப்படி கிடைச்ச கொஞ்சம் காசை பயன்படுத்தி ராமுவோட மேற்படிப்புக்காக அவரை பட்டணத்துக்கு அனுப்புறாங்க. ராமு அங்க படிச்சுக்கிட்டே ஜலஜா அப்படிங்கிற ஒரு அனாதை பொண்ண விரும்புறாரு. ஜலஜாக்கும் கூட ராமுவ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து காந்தம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்னடா ராமு, யாரும் இல்லாம இப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிற? நான் இருக்கிறேன்னு நினைக்கிறியா இல்ல செத்துட்டேன்னு நினைச்சியா? அப்படி கிடையாதுமா. உன்கிட்ட சொன்னா நீ கண்டிப்பா ஒத்துக்க மாட்ட. அதனாலதான் உன்கிட்ட சொல்லலமா. இவ்வளவு வருஷம் உன்னை பெத்து வளர்த்த அம்மா உனக்கு ஞாபகம் வரல. ஆனா நேத்து வந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பெருசா தெரியுற, அப்படிதானே? அம்மா, அவளுக்கு யாருமே இல்ல. அவ ஒரு அனாதை. அவ நிறைய படிச்சிருக்காமா. அவ கொஞ்ச நாள் இங்க இருந்தானா கண்டிப்பா அவளை உனக்கு பிடிக்குமா. என்ன நம்புமா. பையனோட ஆசைக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாம பையனையும் மருமகளையும் வீட்டுக்குள்ள விட்டுறாங்க. ஆனா காந்தமோட மனசுல இவள வீட்டை விட்டு வெளியில கண்டிப்பா அனுப்பிடணும். அதுக்கப்புறம் என் பையனுக்கு அழகா லட்சணமா ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு நாள், அம்மா அம்மா, நான் வியாபாரம் பண்றதுக்காக பட்டணம் போறேன். அதுக்கப்புறம் சம்பாரிச்சுட்டு நான் உங்களையும் கூட அங்க கூட்டிட்டு போறேன், சரியா? சரிப்பா, நீ எப்படி செய்யணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரியே பண்ணுப்பா. அதுக்கு மறுநாள் ராமு பட்டணத்துக்கு கிளம்பி போயிடுறாரு. காந்தம் மருமக கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டு வீட்டோட பொறுப்பு எல்லாத்தையும் மருமக கிட்ட கொடுத்துறாங்க. அந்த நாள்ல இருந்து ஜலஜா வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் பாத்துக்கிறாங்க. வீட்டு வேலையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பசுவை மேய்க்கிறதுக்காக பசு எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு ஜலஜா அதுங்களை பக்கத்துல இருந்த காட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. காட்டுக்கு போகணும் அப்படின்னா அங்க இருந்த ஒரு சுடுகாட்டை தாண்டி சாயந்தரம் வரைக்கும் அந்த காட்டுலயே அந்த மாடுகளை மேய்ச்சி நைட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் எப்பவும் போல பசுவை ஓட்டிக்கிட்டு காட்டுக்கு போயிட்டு திரும்பி நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தப்ப யாரோ ஒருத்தங்க அவங்கள பின்தொடர்ந்து வர்ற மாதிரி உணர்றாங்க. திடீர்னு திரும்பி பின்னாடி பாக்குறாங்க. யாருமே அங்க இல்ல. ஏற்கனவே ரொம்ப இருட்டாயிட்டதுனால வேக வேகமா கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அந்த அவசரத்துல காலை கழுவ மறந்துட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அத அங்க இருந்த காந்தம் பார்த்துட்டு கோவமா, வாமா மருமகளே, ஊரெல்லாம் சுத்திட்டு இப்பதான் வரியா? வீட்டுல ஒரு வயசானவ இருக்கான்றத மறந்துட்டியா என்ன? எனக்கு யாரு சாப்பாடு கொடுப்பா? என்ன என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. இதோ இதோ இப்பவே உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. சாப்பாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அத்தைய கூப்பிடுறாங்க. அத்தை, வாங்க வந்து சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டுட்டு கிளம்பு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜலஜா அவங்க சாப்பிட்டுட்டு மத்த எல்லா வேலையுமே பார்த்து முடிச்சிட்டு படுக்க போயிடுறாங்க. அதுக்கு மறுநாள், என்னம்மா மருமகளே, நேத்து சாப்பாடு நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன்ல, ஆனா அது மொத்தமா காலியா இருந்துச்சு. அது என்ன அத்தம்மா, நான் உங்களுக்கு மிச்சம் வச்சிருந்தனே. அது என்னம்மா நீ சொல்றது? நானா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இல்லைன்னு சொல்றேன்? ஐயோ இல்ல அத்தம்மா, என்ன ஆச்சுங்கிறது எனக்கு தெரியாது. நான் உன்னை இப்படி ஒன்னும் வேலை பார்க்கறதுக்கு சொல்லி தரல, சரியா? பாவமே அனாதையாச்சேன்னு வீட்டுக்குள்ள வச்சிருந்தா, ஆனாலும் உனக்கு வர வர ரொம்ப கொழுப்பு தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காந்தம் அங்க இருந்து போயிடுறாங்க. காந்தம் பேசின பேச்ச கேட்டு ஜலஜா மனசு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே பசுவை ஓட்டிக்கிட்டு காட்டுக்கு போயிடுறாங்க.
சாயந்தர வேளையில ஜலஜா வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப காந்தம் இப்படி சொல்லிருக்காங்க. அடியே மருமகளே, எனக்கு கோழி பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குது. சமைச்சு வை சரியா? ஆ சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செய்யறதுக்கு போயிடுறாங்க. சாப்பாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் காந்தம கூட்டிட்டு வரதுக்காக போறாங்க. அத்தை, நான் சாப்பாடு செஞ்சிட்டேன் அத்தை. வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்து அங்க ஒரு சத்தம் கேக்குது. 2 பேரும் பயப்படுறாங்க. அந்த சத்தம் என்னங்கறத பார்க்கறதுக்காக போறாங்க. சத்தம் வந்த இடத்துக்கு போய் அங்க பார்த்தப்ப எதிரில ஒரு பேய் இருந்துச்சு. அந்த பேய் ஜலஜா செஞ்சு வச்சிருந்த கோழி பிரியாணியை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அத பார்த்த 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. அந்த அதிர்ச்சியிலேயே 2 பேரும் வெளியில போயிடுறாங்க. என்னத்த, இப்பவாவது நான் சொன்னது உண்மை நம்புறீங்களா? நான் செஞ்சு வச்ச சாப்பாடு எல்லாத்தையும் இதோ இந்த பேயே சாப்பிடுறது. அதுக்கு மறுநாள் மந்திரவாதி ஒருத்தருக்கு விஷயத்த சொல்லி அனுப்புறாங்க காந்தம். அந்த தகவலை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்த மந்திரவாதி எல்லாத்தையும் கேட்டுட்டு அவரோட மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த பேய வெளியில கொண்டு வராங்க. அப்போ, எதுக்காகடா என்ன இங்க வர வச்சிருக்க சொல்லுடா. யாரு நீ? எதுக்காக இங்க வந்திருக்க சொல்லு. என் பேரு சாவித்ரி. நான் இந்த காந்தம் கிட்ட விவசாயத்துக்காக காசு கடனா வாங்கியிருந்தேன். ஆனா அதுக்கப்புறமா சரியா விவசாயம் நடக்கல. அதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த காந்தம் வந்து என் நிலத்தை அபகரிச்சுட்டு என்ன ஒரு வேளை கூட சாப்பிட விடாம பண்ணிட்டா. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாம நான் பசியிலேயே அப்படியே அனாதையா செத்து போயிட்டேன். என்னோட இறுதி சடங்கு கூட யாருமே பண்ணவே இல்லை. அதனால என் ஆத்மா சாந்தி அடையாம நான் இப்படி பேயா சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி நீ இங்க வந்த? அன்னைக்கு ஒரு நாள் அவளோட மருமக ஜலஜா பசுவை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தப்ப காலை சரியா கழுவாம காலை கழுவுறதுக்கு மறந்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா. அப்படிதான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த காந்தம் எனக்கு பண்ண துரோகம் ஞாபகம் வந்துச்சு. இந்த காந்தத்துக்கு பசி அப்படின்னா என்னன்றது தெரியணும். எங்களை மாதிரி ஏழை மக்களோட கஷ்டத்தையும் அவசரத்தையும் வியாபாரமா பார்த்து எங்களோட சொத்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்லாம எங்களை கொன்னுட்டா. எங்க அத்தை பண்ணது தப்பு தான். ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன், என்ன நம்பு அப்படின்னு ஜலஜா பேய்கிட்ட பேச்சு கொடுத்துருக்காங்க. காந்தம், இந்த பேயோட ஆன்மா உனக்கு சாந்தி அடையணும்னா நீயே உன் பையன் கையாலேயே இந்த ஆன்மாவுக்கு திதி பண்ணிடு. மந்திரவாதி சொன்ன மாதிரியே தன்னோட பையனை வச்சு சாவித்திரியோட பேருக்கு திதி பண்ணிட்டு ஊர்ல இருந்த எல்லாருக்குமே சாப்பாடு போட்டிருக்காங்க காந்தம். அன்னைக்கு சாயந்தரமே 3 பேரும் பாக்குறப்பயே அந்த பேய் வானத்தை நோக்கி போயிடுது. அந்த நாள்ல இருந்து காந்தம் தன்னோட தப்ப உணர்ந்து அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க.